ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க தேங்காய் மாங்காய் சட்னி தான் அரைக்க போறோங்க. இந்த சம்மந்தி வந்து நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போறோங்க. இந்த சீசன் முடியறதுக்குள்ள மாங்காய் கிடைக்கிறப்போ இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோங்க. அதில் வந்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா தேங்காய் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டுங்க மற்ற பொருள்லாம் ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துவோங்க. இந்த மாதிரி மாங்காய் பச்சை மாங்காய் சட்னி ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோங்க, அதுவும் செஞ்சு பாருங்க. இது மாதிரி வறுத்து அரைச்சிட்டு தேங்காய் போட்டு செய்யறப்ப இன்னும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சீசன் முடியறதுக்குள்ள மாங்காய் கிடைச்சதுன்னா இதை வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. வெறும் தயிர் சாதத்துக்கும் இந்த தேங்காய் மாங்காய் சம்மந்திக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சாம்பார் சாதத்து கூட சூப்பராக இருக்குங்க. வெறும் சாதத்து கூட இந்த துவையல் மட்டும் அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பாடு உள்ளே போகும்னே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு போகுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் விதையை நீக்கிட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கிட்டோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போட்டிருக்காங்க. இது வந்து புளிப்பான மாங்காய் தாங்க, அதனால ஒரு சின்ன மாங்காய் துண்டு தான் எடுத்திருக்காங்க நான். இதையும் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இது பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவி தான் சேர்த்துணுங்க, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோங்க. அதனால் நம்ம தேங்காய் துருவி சேர்த்துறப்ப சட்னி வந்து சீக்கிரம் அரைஞ்சிருங்க. அதுக்காக தான். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் வந்து சட்னியை அரைச்சி இந்த மாங்காய் வெங்காயத்தெல்லாம் தனியாக வதக்கிட்டு தனியாக எடுத்துட்டு அப்புறம் தான் தேங்காய் வந்து தனியாக வதக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாங்காய் வெங்காயத்து கூடவே வந்து தேங்காயும் துருவிட்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. விதையை நீக்கிட்டு நான் காஞ்ச மிளகாய் சேர்த்தனால கொஞ்சம் காரத்துக்காக தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த தேங்காவை மட்டும் தனியாக வந்து வதக்கி எடுத்துக்கிறோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம சட்னி மாதிரி நல்லா ஒரு ட்ராப்பு கூட தண்ணி இல்லாமல் அரைச்சோம்னா நம்மளோட வறுத்து அரைச்ச தேங்காய் மாங்காய் சம்மந்தி வந்து ரெடி ஆகிடுங்க. இது கூட வெறும் ஒரு உருண்டை வச்சுட்டு ஒரு தட்டு சாப்பாடு கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை அரைச்சிட்டு அப்புறம் நான் தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேங்க. ஒரு ட்ராப் கூட தண்ணியே விடக்கூடாதுங்க. அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமும் தேங்காயில் இருக்க ஈரப்பதமுமே போதுங்க நமக்கு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்மங்கூழ் ராகி கூழ் கூடலாம் இந்த மாதிரி வச்சு அரைச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளே மாங்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.